ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செம்ம டேஸ்டியான பாசிப்பருப்பு வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வேணும்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக ஒரு எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம இந்த சைஸ்க்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கறி மசாலா வீட்டிலேயே அரைச்சது தான், நான் கடை மசாலாலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற போட்டு வச்சுருந்தா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு எடுத்ததோட 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, புதினா சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணோம்னா நமக்கு செம்ம டேஸ்டியான குழம்பு தயாராகிடும். இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ இது கூடவே விசில் போட்டாச்சு. இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ விசில் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பருப்புலாம் நல்லா குழைவாக வெந்து சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட போதுன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றி முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றி லாஸ்ட்டாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா முட்டை அடியில் போய் பிடிச்சிரும். அதனால் ஊற்றி கொஞ்சம் நிமிஷம் கழித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டையும் வெந்துருச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு.